இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு வெத்தலை பெட்டி. இதுக்கு டேரெக்டாக அந்த ஸ்க்ரப்பில் அந்த லிக்விடை கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி தொலைச்சிட்டு அப்படியே கையில் போட்டு தேய்க்கிறோம். ஒரு 5 நிமிஷம் தான் தேய்ச்சிருப்பேன். கொஞ்ச நேரத்தில் அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்கள். செலவும் நம்ம கம்மி தான். பித்தளை பாத்திரங்கள், வெள்ளி, சொம்பு, குத்துவிளக்கு எதாக இருந்தாலும் நம்ம புதுசாக ஆக்கிக்கலாம். வீடுகளில் இந்த SS பைப் போட்டிருப்போம். இந்த பைப்பு வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆன பைப்பு. இது அப்படியே அந்த உப்பு கரை, சோப்பு கரை எல்லாம் பட்டு கலரே மாறி போச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் கொஞ்சம் தேய்ச்சேன். அந்த பாருங்கள் புது பைப் மாதிரி ஆயிடுச்சு. பைப் மட்டும் இல்லை, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் பாத்ரூமில் வாஷ் பேஷன் வச்சுருப்போம். அது கொஞ்ச நாள் இந்த மாதிரி கரை படிஞ்சு ஒரு கலரே மாறி போயிருக்கும். அதுக்கும் இதே லிக்விடை கொஞ்ச நேரம் அப்படி தண்ணியில் கலந்து இது மாதிரி கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சேன்னு வச்சுங்களேன், அடுத்து புது வாஷ் பேஷன் மாதிரி ஆயிரும். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூமில் இருக்க செவுத்தில் வந்து அந்த உப்பு தண்ணி கரை, சோப்பு கரையெல்லாம் பட்டிருக்கும். அந்த லிக்விடை டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் வச்சு ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சா போதும். புகை, நெடி, எரிச்சல் எதுவுமே கிடையாது. பாத்ரூம் மட்டும் கிடையாது, இது துணி துவைக்கிற லிக்விடு. 3 லிட்டர் வாங்கினா 2 லிட்டர் ஃப்ரீ. மொத்தம் 5 லிட்டரும் சேர்ந்தே 300 ரூபாய் தான். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும். ஹலோ, SR கெமிக்கல்ஸ். எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டோம், நீங்களும் வாங்கிருங்க.